போன தடவை 12 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் ஷேர். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். பீஷ்மதேவர் அஹோ கஷ்டம் அஹோ நியாயம் யத்யூயம் தர்மநந்தனா ஜீவித்தும் நார்கத கிளிஷ்டம் விப்ரதர்மா சுதாஸ்ரய. எவ்வளவு பயங்கரமான துன்பத்தை நீங்கள் அனுபவித்துள்ளீர்கள். தர்மமே ஸ்வரூபமான தர்மத்தினுடைய மைந்தர்களான நீங்களே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்க அனுபவிக்க வேண்டியிருந்தது. நீங்கள் எப்பொழுதும் பகவானை வழிபட்டு கொண்டிருந்தீர்கள், தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தீர்கள், பிராமணர்களுடைய ஆலோசனையின்படி வாழ்ந்துள்ளீர்கள். அப்படி இருந்தாலும் இவ்வளவு கஷ்டத்தை நீங்க எதிர்கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு பீஷ்மரை நினைத்து ஆச்சரியப்படுறார். அடுத்த ஸ்லோகம். சம்ஸ்திதே சம்ஸ்திதேதி ரதே பாண்டௌ संस्थिते तीरे ते पाण्डौ वृथा बालप्रजावधूः कृता बालप्रजावधूः युष्मत्कृते बहून् क्लेशान् युष्मत्कृते बहून् क्लेशान् प्राप्ता तोकवती मुहुः. प्राप्ता दोहवती मुहुः. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எனது மருமகளான குந்தியை பொறுத்தவரை பெரும் தளபதியான பாண்டுவின் மரணத்திற்கு பின் அவள் பல குழந்தைகளை கொண்ட ஒரு விதவையானாள். இதனால் அவள் மிகவும் துன்பப்பட்டாள். நீங்கள் பருவமடைந்த பொழுது உங்களுடைய செயல்களாலும் அவளுக்கு பெரும் துன்பம் விளைந்தது. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல பீஷ்மதேவர் பாண்டவர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை எதிர்கொண்டார்கள் அதை ஜஸ்ட் சுருக்கமாக சொல்றார். குறிப்பாக குந்தியினுடைய துன்பத்தை பத்தி சொல்றார். சம்ஸ்திதே அதிரதே பாண்டவ், பாண்டு மகாராஜனுடைய மரணத்திற்கு அப்புறம் அதிரதி அப்படிங்கிறது பாண்டுவுக்கு அடைமொழி சொல்லா இருக்கு. மிக உயர்ந்த வீரரான அந்த பாண்டுவனுடைய மரணத்திற்கு அப்புறம் பாலப்பிரஜாவதூஹு, குந்தி சிறிய குழந்தைகளை எந்தவித உதவி இல்லாமல் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப அந்த சமயத்துல குந்தி யுஷ்மத் கிருதே, உங்களுக்காக, பகூன் கிளேஷான் பிராப்தா தோகவதி முகுகு, உங்களை வளர்ப்பதற்காக குந்தி பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். முதல்ல தன்னுடைய கணவனை இளைய வலதில் இழந்தார்கள். அதை இழந்ததுக்கு அப்புறம் உங்களை வளர்ப்பதற்காக பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். குறிப்பா அந்த காலகட்டத்துல பெண்கள் வெளியில வேலையும் பார்க்கல. அப்ப அந்த கணவனை இழந்து விட்டார்கள். அப்ப அந்த சமயத்துல 5 குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இருக்கும் பொழுது எப்படி கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்து இருக்கணும். அதுதான் பீஷ்ம தேவர் சொல்றார். நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் நினைக்கலாம், குந்தி பாண்டவர்களை அந்த சின்ன வயசுல வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டது, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் குந்திக்கு எந்த கஷ்டம் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமும் குந்தி மகாராணி குந்தி பல கஷ்டங்களை எதிர்கொண்டார்கள். நீங்க ஹஸ்தினாபுரத்துக்கு வந்த பொழுது உங்களை கொல்வதற்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டது, உங்களை ஏமாற்றுவதற்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டது. திரௌபதியை அவமானப்படுத்தப்பட்டார். உங்களை அந்த மெழுகுவர்த்தியினால் அமைக்கப்பட்ட அந்த மாளிகையில் எரிப்பதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பாண்டவர்கள் கொஞ்ச நாள் காட்டிலேயே மறைமுகமாக அவங்க நடமாடி கொண்டிருந்தார்கள். ஸோ நீங்க சின்ன குழந்தையாக இருக்க மட்டுமல்ல, நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும்
குந்தி வந்து பல கஷ்டங்களை எதிர்கொண்டார்கள். அதனால தான் மகாபாரதத்தினுடைய 7 நோக்கங்களை பத்தி வியாசதேவர் எழுதுறார். மகாபாரதம் எழுதுறதுக்கான 7 நோக்கங்கள். அதுல ஒரு நோக்கம் என்னன்னா ஆஹ், திருதிம் குந்தியா, குந்தியினுடைய சகிப்புத்தன்மை, குந்தியினுடைய உறுதி மனப்பான்மை, அதை வர்ணிப்பதற்காக இந்த மகாபாரதம் எழுதப்பட்டது. ஆஹ், ஆஹ், இதுவும் அந்த மகாபாரதம் எழுதப்பட்டுள்ள 7 நோக்கங்கள்ல ஒரு நோக்கம் என்னன்னா குந்தியினுடைய சகிப்புத்தன்மை, உறுதி மனப்பான்மை, இதை வர்ணிப்பதற்காக. குந்தி மகானுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான வாழ்க்கை. ஆனா ஒரு சமயத்துல அவங்க வந்து தங்களுடைய நம்பிக்கை கிருஷ்ணர் மேல இழக்கவில்லை. இது முன்னாடியே விரிவாக வந்து போன அத்தியாயத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பிரபுபாதரும் எழுதுறார், குந்தி கணவனை இழந்ததுனால மட்டுமல்ல, சிறிய குழந்தைகளை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை, எந்த உதவி இல்லாமல். அதனால குந்தியினுடைய ஆஹ், கஷ்டம் வந்து 2 மடங்கு அதிகம். ம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம். இந்த மாதிரி கஷ்டங்களை நினைத்து பீஷ்மதேவர் வருத்தப்படுறார். அடுத்த ஸ்லோகத்துல வந்து இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், சர்வம் காலகிருதம் மன்யே சர்வம் கால கிருதம் மன்யே பவதாம் ச யதப்ரியம் பவதாம் ச யத் அப்ரியம் சபாலோ யத்வஷே லோகோ சபாலோ யத் வசே லோகோ வாயோரிவ கணாவலிஹி. வாயோரிவ கணாவல்லிக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியது பாதைக்கு ஜெய். இவை அனைத்தும் தவிர்க்க முடியாத காலத்தினால் விளைந்தவையே என்பது என் அபிப்பிராயமாகும். மேகங்கள் காற்றினால் அடித்துச் செல்லப்படுவதைப் போலவே எல்லா கிரகங்களிலும் உள்ள அனைவரும் காலத்தினால் ஆளப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ண பிரபு. சர்வம் காலகிருதம் மன்யே, என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த இப்படிப்பட்ட எல்லா சம்பவங்கள் நடந்ததுக்கான காரணம் வந்து காலம்தான். அந்த காலம்தான் பவதாம் ச, இந்த உலகத்தையே கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இருக்கின்றது. யத் வஷே லோகோ, இந்த உலகத்தில் உள்ள எல்லா லோகங்களை மட்டுமல்ல, அந்த லோக பாலர்கள், சபாலோ யத்வஷே லோகோ, ஒவ்வொரு லோகத்திற்கும் ஒரு தலைவர் இருக்கின்றார். ஒவ்வொரு லோகத்தையும் அந்த எல்லா லோக பாலர்களையும் இந்த காலம்தான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றது. வாயோரிவ கணாவலிகி, எப்படி காற்று வந்து மேகங்களை கட்டுப்படுத்துகின்றதோ அதே மாதிரி காலம் வந்து எல்லா லோகங்கள் மற்றும் லோகபாலர்களை கட்டுப்படுத்துகின்றது. அந்த காலம்தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்ற. இங்க காலத்தை வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியறதில்ல, ஆனா காலம் வந்து எல்லோரையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதுக்குனாலதான் இந்த உதாரணம் சொல்லப்பட்டது. நம்ம காற்றை வந்து நம்ம கண்ணால பார்க்கறது இல்லை, ஆனா காற்றினுடைய செயல்பாடுகள், காற்று வந்து பல மேகங்களை சேர்ந்து கொண்டு வருகின்றது அல்லது பல மேகங்களை பிரித்து விடுகின்றது. அந்த காற்றினுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம கவனிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம கண்ணால காலத்தை பார்க்கலைனாலும் எப்படி காலம் வந்து கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றது அதை நம்மளால உணர முடியும். இங்க வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி சில அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைக்கிறார். முதல்ல ஒரு ஆக்ஷேபத்தை எடுத்து வைக்கிறார். என்ன ஆக்ஷேபம்னா, பொதுவாக காலம் வந்து ஒரு ஜீவாத்மாவினுடைய கர்ம வினைக்கு ஏற்றபடி அவருடைய பிராரப்த கர்மங்களை அந்த ஜீவாத்மாவுக்கு குறிப்பிட்ட சமயத்தில் கொடுக்கின்றது. காலம் எல்லாம் காலத்தினுடைய செயல் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்னா, காலம் வந்து பொதுவாக ஒவ்வொருத்தருடைய பிராரப்த கர்மங்களை வந்து அனுபவிக்க வைக்கின்றது. அப்ப நேரடியாகவே பீஷ்மதேவர் சொல்லி இருக்கலாமே, பாண்டவர்கள் தன்னுடைய பிராரப்த கர்மங்களை தான் இந்த கஷ்டங்கள் மூலமாக அனுபவித்தார்கள்
பாண்டவர்கள் தன்னுடைய கர்ம வினைகளை தான் அனுபவித்தார்கள் அப்படின்னு அர்த்தமாயிடும். ஆனா பாண்டவர்கள் எப்படி கர்ம வினைகளை அனுபவிக்க முடியும்? யுதிஷ்டிர மகாராஜர் தர்ம தேவதையினுடைய அவதாரம். அந்த யுதிஷ்டிர மகாராஜருக்கு பிராரப்த கர்மங்கள் இருந்ததுன்னா, ஏன்னா பிராரப்த கர்மங்கள் யாருக்கிட்ட இருக்கும்? யாருக்கு எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிற அந்த சரியான விவேகம் இல்லையோ அவர்களுக்கு தான் கர்ம வினைகள் இருக்கும். ஆனா யுதிஷ்டிர மகாராஜா தர்மத்தினுடைய சொரூபம். அப்ப அவருக்கு எப்படி பிராரப்த கர்மங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? யுதிஷ்டிரர் மட்டுமல்ல, யுதிஷ்டிரர், பீமர், அர்ஜுனர், நகுலர், சகதேவர் இவர்கள் எல்லோருமே கிருஷ்ணருடைய தூய பக்தர்கள். அப்ப ஒரு தூய பக்தருக்கு பிராரப்த கர்மங்கள்லாம் அழிந்து விடுகின்றது. ஒருத்தர் பக்தி பாதை பயிற்சி செய்யும் பொழுது பக்தியினுடைய முதல் லட்சணம் என்ன? கிளேஷக்னி. பக்தியினால ஒருத்தருடைய அப்பிராரப்த பாபம், பிராரப்த பாபம், அந்த பாபத்தை தூண்டுகின்ற ஆசைகள், அந்த ஆசைக்கு மூல காரணமாக இருக்கின்ற அறியாமை எல்லாமே அழிந்து விடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பாண்டவர்களுடைய வாழ்க்கையில அவர் பிராரப்த கர்மத்தை அனுபவித்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுகின்றது. அதனால அதனால இந்த கருத்தை இதற்கான பதில் அடுத்த ஸ்லோகத்திலையும் வருகின்றது. அதனால கட்டாயம் பாண்டவர்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் பிராரப்த கர்மம் இருக்க முடியாது. கட்டாயம் பிராரப்த கர்மம் இருக்க முடியாது. இதைத்தான் பிரபுபாதர் எழுதுறார். பிரபுபாதர் எப்படி இந்த உலகத்துல காலம் பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு எல்லோரையும் கட்டுப்படுத்துகின்றது. காற்று மிக பிரம்மாண்டமான கிரகங்களை கூட அந்த காற்று கட்டுப்படுத்துகின்றது. காற்று ஒரு கிரகங்களை பயணம் செய்ய வைக்கின்றது. அதே மாதிரி காலம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் மிக உயர்ந்த லோகங்கள் மற்றும் லோகபாலர்களையும் கட்டுப்படுத்துகின்றது. அப்ப அப்படிப்பட்ட லோகங்கள் லோகபாலங்களை காற்று கட்டுப்படுத்தும், காலம் கட்டுப்படுத்தும் பொழுது யுதிஷ்டிரர் இதை பத்தி ரொம்ப வருத்தப்படக்கூடாது அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். எல்லோரும் இந்த உலகத்துல தன்னுடைய கர்மங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. பாண்டவர்கள் போன்ற உயர்ந்த தூய பக்தர்களும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனா ஒரு தூய பக்தருடைய விசேஷமான தனித்தன்மை என்னன்னா, அவர் எல்லா சூழ்நிலையிலும் பகவான் மேல உள்ள நம்பிக்கையை இழக்க மாட்டார். கிருஷ்ணர் மேல உள்ள விசுவாசத்தை இழக்க மாட்டார், இந்த நம்பிக்கையை இழக்க மாட்டார். அந்த தூய பக்தர் எல்லா சமயத்திலையும் பிராமணர்கள் வைஷ்ணவர்களுடைய ஆலோசனைப்படி வாழ்க்கையை வாழுகின்றார். அதனால பிரபுபாதர் எழுதுறார், நம்ம காலப்போக்குல நம்ம பல கஷ்டங்கள் வந்தாலும் அதனால வேதனைப்படாமல், நம்மளுடைய மனதினுடைய உறுதியை இழக்காமல் நம்ம பக்தியை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றார். பிரம்மாவும், நான்முக கடவுள் பிரம்மாவும் கூட காலத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றார். அதனால நான் ஏன் காலத்தினால கட்டுப்படுத்தப்படுகின்றேன், எனக்கே இந்த கர்ம வினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒரு ஆதங்கத்தை வைத்துக் கொள்ளாமல் நம்ம அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் பகவத் பக்தியை, பகவானுடைய சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். அடுத்த ஸ்லோகம்.
यत्र धर्मसुतो राजा यत् यत्र धर्मसुतो राजा गदा पाणिर्वृकोदरः कदा पाणिर्बृहोदरः कृष्णोऽस्त्रीगाण्डिवं चापम् विष्णोस्त्रीकाण्डिवं साभं सुहृत्कृष्णस्ततो विपत्. கிருஷ்ணஸ்து ததோ பிபத். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில புரோபாதிச்சே. தவிர்க்க முடியாத காலத்தின் ஆதிக்கம் எவ்வளவு அற்புதமாக உள்ளது. அது மாற்றப்பட முடியாததாகும். இல்லையெனில் தர்மதேவனின் மகனான யுதிஷ்டிர மகாராஜன், கதாயுத வீரனான பீமன், சக்தி வாய்ந்த காண்டீபத்தை கொண்ட சிறந்த வில்லாளியான அர்ஜுனன், மேலும் அனைத்திற்கும் மேலாக பாண்டவர்களின் நலத்தில் நேரடியாக அக்கறை கொண்டுள்ள பகவான் ஆகியோரின் முன் எப்படி கஷ்டங்கள் ஏற்படக்கூடும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இங்க பீஷ்மதேவர் சொல்றார், பாண்டவர்கள்ல யுதிஷ்டிரர் இருக்கார். அந்த யுதிஷ்டிரர் வந்து தர்மசுதர், தர்மத்தினுடைய புதல்வன். பீமர் மிக உயர்ந்த சக்தியை பெற்றவர். 10,000 யானைகளுடைய பலம் அவர் கையில் இருந்தது. கதாயுதத்தில் வந்து மிக தேர்ச்சி பெற்றவர். அர்ஜுனர் காண்டீவதாரி. மற்றும் கிருஷ்ணரே பாண்டவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தார், நெருங்கிய உறவினராக இருந்தார். இவர்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி பாண்டவர்களுக்கு இவ்வளவு எப்படி கஷ்டப்பட்டிருக்கலாம்? இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுல ஏன்னா ஒரு தூய பக்தர் வந்து பல பல ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தர் பக்தியை கடைபிடிக்கும் பொழுது அவர் காலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதில்லை. காலம் இந்த உலகத்துல எல்லோரையும் கட்டுப்படுத்துகின்றது, ஆனா பக்தர்களை தவிர அப்படின்னு இந்த கருத்து வந்து பாகவதத்துல பல ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கபில தேவருடைய போதனையில 3.25.38 ந கர்ஹிச்சின் மத்பரா சாந்த ரூபே நங்ஷ்யந்தி நோ மே நிமிஷோ லேடி ஹேதிஹி ஏஷாமகம் பிரிய ஆத்மா சுதச்ச சகா குரு சுஹ்ருதோ தெய்வமிஷ்டம். ஆன்மீக உலகத்தில் உள்ள பக்தர்கள் வந்து ஒருபோதும் அவர்கள் வந்து எந்த இன்பத்தையும் இழப்பதில்லை. என்னுடைய கால சக்கரம் வந்து அந்த பக்தர்களை ஒருபோதும் கட்டுப்படுத்துவதில்லை அப்படின்னு நேரடியாக கபில தேவர் தேவகூதிக்கு சொல்றாங்க. என்னை வந்து யார் வழிபடுகின்றார்களோ, பல்வேறு உறவுகள் மூலமாக என்னை யார் வழிபடுகின்றார்களோ, என்னுடைய காலம் அந்த பக்தர்களை கட்டுப்படுத்துவது கிடையாது அப்படின்னு சொல்ற. 4வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயத்துல சிவபெருமான் சொல்றார், யத்ர நிர்விஷ்ட மரணம் கிருதாந்தோ நாபிமன்யதே விஸ்வம் வித்வம்சயன் வீரிய சௌரிய விஸ்பூர்ஜித புருவா. பகவான் தன்னுடைய புருவங்களை உயர்த்துவதன் மூலமாக காலத்தை செயல்படுத்துகின்றார். காலம் வந்து பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. அந்த காலத்தை இந்த உலகத்துல செயல்படுத்துவதற்கு வந்து பகவான் வந்து ஒரு பெருமுயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் வெறும் புருவத்தை உயர்த்தினார்னா காலம் அதை புரிந்து கொண்டு தன்னுடைய செயலை செய்யும். பகவானுடைய புருவத்தை உயர்த்துவதற்கு நம்ம அதிகம் ஒரு பளு தூக்குற மாதிரி பெரிய காரியம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட காலம் வந்து பகவானுடைய புருவத்தினுடைய உயர்த்துவதன் மூலமாக செயல்பட்டு இந்த உலகத்துல இந்த பிரம்மாண்டத்தை அழித்து விடுகின்றது. ஆனா அதே காலம் வந்து யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை பாதங்களில் சரணடைந்துள்ளாரோ அவரை அணுகுவதில்லை, அவரை கட்டுப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது.
இன்னொரு இடத்துல 3.21.18 கர்தம முனிவர் வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது, அவருக்கு பகவான் காட்சி கொடுத்த பொழுது அவருடைய பிரார்த்தனையில சொல்றார், நதே ஜராக்ஷ பிரமிராயுரேஷாம் திரையோதசாரம் திரிசதம் ஷஷ்டி பருவ ஷண்ணேம் அனந்த சடியத்ரிணாபி கரால ஸ்ரோதோ ஜெகதாச்சித்ய தாவத். பக்தர்களுடைய வாழ்க்கை காலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அந்த காலத்தை வந்து இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கப்பட்டுள்ளது கால சக்கரம். இந்த கால சக்கரத்துல வந்து 13 ஸ்போக்ஸ், எப்படி ஒரு சைக்கிள் இந்த சக்கரத்துல ஸ்போக் இருக்கு. ஸ்போக்ஸ்னா அந்த இது, இந்த கால சக்கரத்துல 13 இது இருக்கு. அந்த 13 இது வந்து 13 மாதங்களை குறிக்கின்றது. அதுக்கப்புறம் 360 ஜாயிண்ட் இருக்கு. 360 ஜாயிண்ட், அது 360 நாட்களை குறிக்கின்றது. 6 ரிம், 6 ரிம்ஸ் இந்த வீல், அது 6 பருவத்தை குறிக்கின்றது. இந்த மாதிரி காலச்சக்கரத்தை பத்தி வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஆனா இந்த காலச்சக்கரம் வந்து உங்களுடைய பக்தர்களை கட்டுப்படுத்துவதில்லை அப்படின்னு கர்தமுனிவரும் சொல்றார். இன்னொரு 6வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துல யமராஜர் யமதூதர்கிட்ட சொல்றாங்க. 6.3.27 தே தேவ சித்த பரிகீத பவித்ர காதா ஏ சாதவ சமதுஷோ பகவத் பிரபன்னா தான் நோபசீதத ஹரேர் கதயாபிகுப்தான் நைஷாம் வயம் நச்சவய பிரபவாம தண்டே. யமராஜர் யமதூதர்கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து கிருஷ்ண பக்தர்களை ஒருபோதும் அணுகாதீர்கள், அவர்களை தண்டனை கொடுப்பதற்காக அணுகாதீர்கள், அவர்களை என்பது நீங்க நரகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த கிருஷ்ண பக்தர்கள் வந்து அவர்களை வந்து பகவானுடைய கதையே ரட்சித்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த கிருஷ்ண பக்தர்களை வந்து பிரம்மா கூட அணுக முடியாது, காலம் கூட அணுக முடியாது, என்னால கூட அந்த கிருஷ்ண பக்தர்களை தண்டிக்க அணுக முடியாது. அதனால இதுக்கப்புறம் இது ஒரு தடவை நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, இந்த அஜாமிலரை நரகத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில இந்த ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் ஒருபோதும் அந்த கிருஷ்ண பக்தர்களை அணுகாதீர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்திலே அவர் சொல்றார், காலம் கூட கிருஷ்ண பக்தர்களை அணுக முடியாது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொரு பிரசித்தியான ஸ்லோகம், ஆயுர்ஹரதி வைபும்சாம் உத்யனஸ்தம் ச என்னசௌ தஸ்யர்த்தே யக்ஷணோ நீத்த உத்தம ஸ்லோக வார்த்தையா. 2.3.17 சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் ஒரு பௌதிகவாதி மரணத்திற்கு அருகில் வருகின்றார். ஆனால் யார் ஒருத்தர் தன்னுடைய சமயத்தை கிருஷ்ணருடைய பக்தியில் ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கின்றார்களோ அந்த நபர், அவர் வந்து கிருஷ்ணருக்கு அருகில் வந்து கொண்டு இருக்கின்றார். ஏன்னா அந்த நபர் வந்து காலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. மற்ற எல்லா நபர்களும் காலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவர் மரணத்திற்கு அருகில் வந்து கொண்டு இருக்கின்றார். இந்த மாதிரி பாகவதத்துல பல ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஒரு பக்தர் காலத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எப்படி இந்த ஸ்லோகங்களை புரிந்து கொள்ள முடியும்? சர்வம் காலகிருத்தம் மன்யே, இந்த பாண்டவர்கள் எல்லோரும் தூய பக்தர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வந்தது, இது வந்து காலத்தினுடைய செயல் அப்படின்னு பீஷ்ம தேவர் சொல்றாரு. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதுக்குதான் பீஷ்ம தேவர் இந்த ஸ்லோகத்துல தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகின்றார். தர்ம புத்திரனான யுதிஷ்டிரர் இருக்கின்றார், காண்டீவதாரி அர்ஜுனர், கதாபாணி பீமர், கிருஷ்ணரும் உங்களுடைய பக்கத்துல இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி காலம் வந்து உங்க பாண்டவர்களை தாக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும்? பாண்டவர்கள் கிருஷ்ணருடைய தூய பக்தர்கள், எப்படி காலம் வந்து இந்த பாண்டவர்களை கட்டுப்படுத்த முடியும்? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.
ஏன்னா தூய பக்தர்களுடைய ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையில பிராரப்த கர்மங்கள் இருக்கு. அந்த பிராரப்த கர்மங்களுடைய பலனை காலம் கொடுக்கின்றது. ஆனா பாண்டவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிராரப்த கர்மமே கிடையாது. அப்ப பிராரப்த கர்மம் இல்லாமலேயே எப்படி இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு? ஒரு விளைவுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆனா காரணமே இல்லாமல் இந்த இப்படிப்பட்ட விளைவுகளை இவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. இது எனக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு பீஷ்ம தேவர் சொல்றார். இது பாண்டவர்களுடைய கர்மம் மாதிரி தோன்றுகின்றது, ஆனா அவர்களுக்கு கர்மம் கிடையாது. அதான் பிரபுபாதர் எழுதுறார், பாண்டவர்களுடைய வாழ்க்கையில பௌதிக கண்ணோட்டத்திலேயோ ஆன்மீக கண்ணோட்டத்திலேயோ எந்த விதமான உயர்ந்த சொத்துக்களுக்கு பற்றாக்குறையே கிடையாது. பௌதிக செல்வம் ஆன்மீக செல்வத்துக்கும் ரெண்டுத்துக்குமே பற்றாக்குறை கிடையாது. ஏன்னா பீமர் அர்ஜுனர் பௌதிக ரீதியில மிக உயர்ந்த வீரர்கள். ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது பீமர் அர்ஜுனர் நகுலர் யுதிஷ்டர் எல்லோருமே தூய பக்தர்கள். யுதிஷ்டர் தர்மத்தினுடைய சொரூபம். குறிப்பாக ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும்பொழுது கிருஷ்ணரே அவங்களுடைய பட்சத்துல இருந்தார். அப்படி இருந்தாலும் பாண்டவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது அப்படின்னா இதற்கான ஒரே காரணம் எப்படி இருக்கணும்னா, இது நேரடியாக கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டதுதான். ஏன்னா காலம்ங்கிறது என்ன? காலம் கிருஷ்ணருடைய ஒரு ரூபம் தான். அப்ப பீஷ்ம தேவர் சொல்லும் போது சர்வம் கால கிருதம் மன்யே, இது எப்படி எதை சொல்றதுன்னா, இது எல்லாமே கிருஷ்ணரால தான் ஏற்படுத்தப்பட்டது. பொதுவான பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு கிருஷ்ணருடைய பிரதிநிதியான காலம் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிராரப்த கர்மத்தை கொடுக்கின்றது. ஆனா பாண்டவர்களுடைய வாழ்க்கையில இதை நேரடியாக கிருஷ்ணரே கொடுத்திருக்கின்றார். அப்ப இது எல்லாம் கிருஷ்ணருடைய செயலா இருக்கும் பொழுது இதை பத்தி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்த விஷயம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயமோ அதை பத்தி நம்ம அதிக கவலைப்படக்கூடாது. ஆங்கிலத்துல சொல்றோம் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன். எது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கின்றதோ அந்த விஷயத்தை பத்தி தான் நம்மளுடைய அதை பத்தி தான் நம்ம முடிவு எடுக்கணும். அதை பத்தி தான் நம்ம கவலைப்படணும். எந்த விஷயம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுகள் அப்பாற்பட்டதுல இருக்கின்றதோ அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. இங்க பாண்டவர்களுடைய வாழ்க்கையில காலம் அப்படின்னு சொன்னோம்னா இதை நேரடியாக கிருஷ்ணரை குறிக்கின்றது. கிருஷ்ணராலத்தான் இந்த எல்லா சம்பவங்களும் பாண்டவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டன. அதை அடுத்த ஸ்லோகத்துல பீஷ்ம தேவர் இன்னும் தெளிவாக சொல்றார். நக்யஸ்ய கர்ஹி சித்ராஜன் சொல்லுங்க. நஹ்யஸ்ய கர்ஹ்யசித்ராஜன் புமான் வேத விதித்சிதம் புமான் வேத விதித்சிதம் யத் விஜிக்ஞாசயா யுக்தா யத் விஜிக்ஞாசயா யுக்தா முஹ்யந்தி கவயோபிஹ. முஹ்யந்தி கவயோபிஹ. கொஞ்சம் அது கொஞ்சம் மேல இருக்கு. ராஜனே, பகவானின் ஸ்ரீகிருஷ்ணர் திட்டத்தை ஒருவராலும் அறிய முடியாது. பெரும் தத்துவவாதிகள் முழுமையாக விசாரணைகளை செய்த போதிலும் அவர்களும் குழப்பமடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பாகவதத்துல பல
இடத்துல வந்து மேற்கோள் காட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. பல இடத்துல பாகவதத்துல பல ஸ்கந்தங்கள்ல இங்க பீஷ்ம தேவர் சொல்றார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த எவ்வளவு கஷ்டங்கள் வந்ததற்கான காரணம் இது வந்து கிருஷ்ணராலேயே கொடுக்கப்பட்டது. கிருஷ்ணராலேயே கொடுக்கப்பட்டது. அப்ப வந்து நமக்கு ஒரு கேள்வி எழலாம், பாண்டவர்கள் கிட்ட கேள்வி எழலாம், கிருஷ்ணர் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தார்? அவருடைய நோக்கம் என்ன? அதை அறிந்து கொள்வதற்கு ஒருத்தர் விருப்பப்படலாம். அதற்கு பதிலாக பீஷ்ம தேவர் சொல்றார், யாராலையும் கிருஷ்ணருடைய திட்டங்களுக்கு மத்தியில நம்ம வந்து அதை யாராலையும் கிருஷ்ணருடைய திட்டங்களை தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்துவது மட்டுமல்ல, யாராலையும் கிருஷ்ணருடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. யாராலையும்னா பிரம்மா சிவனாலையும் கூட கிருஷ்ணருடைய திட்டத்தை புரிந்து கொள்வது கஷ்டம். அவர்களே கூட குழம்பி போய் விடுகின்றார்கள். பிரம்மா சிவனும் கூட. பிரம்மா சிவனாலே கூட கிருஷ்ணருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியலன்னா என்னை பத்தி நான் என்ன, என்னாலேயும் நானே ஒரு சாதாரண நம்பித, என்னாலேயும் கிருஷ்ணருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப வந்து ஒருத்தர் நினைக்கலாம், ஓகே கிருஷ்ணருடைய திட்டத்தை வந்து யாராலையும் புரிந்து கொள்ள முடியல, ஆனா நம்ம கிருஷ்ணர் கிட்ட நேரடியாவே கேட்டுடலாமே, நீங்க உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, இதற்கான பின் காரணம் என்ன அப்படின்னு கிருஷ்ணர்கிட்டே கேட்டுடலாமே அப்படின்னு நினைக்கலாம். நீங்க எங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்காக இந்த சம்பவங்களை ஏற்படுத்தினீங்களா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்களை தந்தீங்களா, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தையும் துன்பத்தையும் இரண்டையும் கொடுக்க விரும்பினீங்களா, அதனால இப்படிப்பட்ட சம்பவங்களை கொடுத்தீங்களா? எங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுப்பதற்காகவா, துன்பத்தை கொடுப்பதற்காகவா, அல்லது இன்பம் துன்பம் இரண்டையும் கொடுப்பதற்காகவா, எதற்காக நீங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுத்தீர்கள்? உங்களுடைய நோக்கம் என்ன அப்படி நேரடியாவே கிருஷ்ணர்கிட்ட கேட்டுடலாமே அப்படின்னு பாண்டவர்கள் கிட்ட ஒரு மனசுக்குள்ள எண்ணம் வந்தது. இதுல பார்த்தோம்னா இந்த 3 கேள்விகள், எங்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுக்க விரும்பினீங்களா, அல்லது துன்பத்தை கொடுக்க விரும்பினீங்களா, அல்லது இன்பம் துன்பம் இரண்டையும் கொடுக்க விரும்பினீங்களா? இந்த 3 கேள்விகளை பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி இருக்க முடியாது. ஏன்னா பாண்டவர்களுடைய வாழ்க்கையில முதல் கேள்வி என்ன, முதல் இது வந்து எங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுப்பதற்காக. ஏன்னா கட்டாயம் பகவான் வந்து பக்தர்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்க விரும்ப மாட்டார். ஏன்னா பகவானுடைய குணம் என்ன, பக்த வாத்சல்யத்தை. பகவான் பக்தருடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்க விரும்பினார்னா இந்த குணமே வந்து இது பொய்யான குணம் அப்படின்னு ஆயிடும். பக்தர்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுப்பதற்காக கிருஷ்ணர் விருப்பப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது பாண்டவர்களுடைய வாழ்க்கையில இன்பமே இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் தான் நிறைந்து இருந்தது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கையில இன்பமே இல்லையே, துன்பங்கள் தானே இருந்தது. அப்ப இந்த கேள்வியும் வந்து அர்த்தமற்ற கேள்வி ஆயிட்டு. அல்லது மூன்றாவது இது இன்ப துன்பங்கள் கலந்த, இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து வந்து பாண்டவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவும் வந்து கிருஷ்ணருடைய அந்த கருணை நிறைந்த மனப்பான்மைக்கு எதிர்மாறாக இருக்கு. ஒரு கருணை உள்ள நபர் வந்து ஏன் மற்றவருக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து கொடுக்க வேண்டியிருக்கும்? இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து ஒருத்தருக்கு கொடுத்தாருன்னா அவருடைய அந்த கருணை உள்ள மனப்பான்மைக்கு இது முரண்பாடான கருத்து. அப்ப கிருஷ்ணர் பாண்டவர்களுடைய வாழ்க்கையில இன்பத்தை கொடுக்க விரும்பினாரா, துன்பத்தை கொடுக்க விரும்பினாரா, அல்லது இன்ப துன்பங்கள் கலந்து கொடுக்க விரும்பினாரா அப்படின்னு அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது
இதை வெறும் நம்மளுடைய சிந்தனை மூலமாக புரிந்து கொள்ள முடியாது. வெறும் நம்ம சிந்தித்து பார்க்கறது மூலம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் யத் விஜிக்யாசையா யுக்தா முஹ்யந்தி கவயோபிகி, மிக உயர்ந்த புத்திசாலிகளால கூட இந்த பகவானுடைய திட்டத்தை அவங்களால கூட புரிந்து கொள்ள முடியறதில்ல அப்படின்னு பீஷ்ம தேவர் சொல்றார். இங்க பிரபுபாதரும் எழுதுறார். பிரபுபாதர் பீஷ்ம தேவர் யுதிஷ்டர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அனாதி காலமாக சிவன் பிரம்மாவும் கூட பகவானுடைய திட்டத்தை நோக்கத்தை அவங்களால கூட புரிந்து கொள்ள முடியறதில்லை. அப்ப நம்மளால எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பல ரிஷிகள் முனிவர்கள் கவயோபிகி, பகவானுடைய திட்டத்தை நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக பல வாதங்கள் மூலமாக கற்பனை மூலமாக அவங்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் யாராலையும் புரிந்து கொள்ள முடியறதில்லை. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில சிறந்த முடிவு என்னன்னா, நம்ம பகவானுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த திட்டத்தை ஏற்றபடி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுதான் சரணாகதி. அந்த திட்டத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியலனாலும் பகவானுடைய ஏன் இப்படி செய்கின்றார் அப்படின்னு அதை புரிந்து கொள்வதற்கு அதிக முயற்சி செய்யாமல் பகவானுடைய இச்சை என்ன அதை வெறும் செயல்படுத்த வேண்டும். அவருடைய இச்சைக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் சிறந்த முடிவு. கட்டாயம் பாண்டவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வந்தது, அது அவர்களுடைய பிராரப்த கர்மங்கள் மூலமாக அது இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பிராரப்த கர்மங்கள் கிடையாது. இது கட்டாயம் கிருஷ்ணரால் ஏற்படுத்தப்பட்டதுதான். ஏன் கிருஷ்ணர் இப்படி ஏற்படுத்தி இருக்கின்றார் அதை உங்களால புரிந்து கொள்ள முடியலனாலும் அதை கவலைப்படாதீங்க. கிருஷ்ணருடைய ஆசை என்ன? தர்மத்தை ஸ்தாபனம் செய்வது. கிருஷ்ணர் ஆசைப்படுகின்றார் யுதிஷ்டிர மகாராஜர் ராஜாவாக ஆக வேண்டும், தர்மத்தின்படி இந்த உலகத்தை ஆள வேண்டும். அது கிருஷ்ணருடைய ஆசை. அதனால அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் அப்படின்னு பீஷ்ம தேவர் சொல்றார். பீஷ்ம தேவர் கட்டாயம் யுதிஷ்டிர ராஜாவானதை பார்த்து அவருக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. அவர் யுதிஷ்டிரை எதிர்த்து அவர் சண்டை போட்டிருந்தாலும் அவர் வெற்றி பெற்றார், யுதிஷ்டிர ராஜாவாகிட்டார். அதை பத்தி அவர் சந்தோஷப்பட்டார். இதுல பிரபுபாதர் ஒரு அருமையான கருத்தை எழுதுறார். பீஷ்ம தேவர் சிறந்த தூய பக்தராக இருந்தாலும் அவர் பாண்டவர்களை எதிர்த்து சண்டை போட்டார். அதன் மூலமாக கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு எதை ஒரு உயர்ந்த கருத்தை தெரிவிக்க விரும்பினார். மிக உயர்ந்த வீரர் போன்ற பீஷ்ம தேவரும் தர்மத்தை எதிர்த்து சண்டை போட்டாருன்னா அவரால கூட தர்மத்தை வெல்ல முடியாது. இதை உலகத்துக்கு காண்பிப்பதற்காகத்தான் கிருஷ்ணர் பீஷ்மர் மூலமாக இந்த கருத்தை உலகத்துக்கு காண்பிக்கின்றார். பீஷ்ம தேவர் மிக உயர்ந்த பக்தராக இருந்தாலும் அந்த கிருஷ்ணருடைய இச்சைக்கு ஏற்றபடி அவர் பாண்டவர்களை எதிர்த்து சண்டை போட்டார். ஏன்னா கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்பினார், ஒரு உயர்ந்த வீரராக இருந்தாலும் உயர்ந்த பக்தராக இருந்தாலும் தர்மத்தை எதிர்த்து அவர் சண்டை போட்டாருன்னா அவரால் அதை வெல்ல முடியாது, அதை காண்பிக்க விரும்பினார். இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா நகியஸ்ய கரிகிச்சித் ராஜன் புமான் வேத விதிசித்தம் யத் விஜிக்யாசையா யுக்தா முஹ்யந்தி கவயோபிகி. இந்த ஸ்லோகம் பாகவதத்தில் உள்ள பல அற்புதமான பிரசங்கள்ல மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவுக்கும் பிரியவரத மகாராஜருக்கும் இடையே நடந்த உரையாடல்ல 5வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயத்துல. அதுலயும் பிரம்மா பிரியவரத மகாராஜர்கிட்ட சொல்றார், பகவானுடைய திட்டத்தை அவருடைய மனசுக்குள்ள நோக்கத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அதை பத்தி அந்த சமயத்திலே
இந்த ஸ்லோகம் வருகின்றது. அது தவிர யமராஜர் யமதூதர்கள் கிட்ட உபதேசம் செய்யும் பொழுது யமராஜர் சொல்றார், நான் இந்திரன், வருணர், சந்திரர், அக்னி, சிவன், வாயு, பிரம்மா மற்றும் பல தேவர்கள், முனிவர்கள், நாங்கள் எல்லோரும் ரஜோகுணம் தமோகுணத்திலிருந்து விடுபட்டு இருந்தாலும், சத்துவகுணத்தில் பிரதானமாக இருந்தாலும், எங்களாலும் கூட பகவானுடைய லீலைகளை, அவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நாங்கள் பகவானுடைய மாயா சக்திக்குள்ள இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றார். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஸ்லோகம் மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கு. உத்தவர் விதுரருடைய உரையாடல் 3வது ஸ்கந்தத்துல உத்தவர் சொல்றார், எப்படி கிருஷ்ணர் கிட்ட அளவற்ற சக்தி இருந்தாலும் அவர் ஒரு சிறைச்சாலையில பிறந்தார். அதுக்கப்புறம் கம்சருடைய பயத்துல அவர் பிருந்தாவனத்துக்கு ஓடி போனார். அதுக்கப்புறம் ஜராசந்தர் படையெடுத்த பொழுது அந்த புறமுதுகு காட்டி மதுராவிலிருந்து அவர் ஓடி போனார். அவர்கிட்ட அளவற்ற சக்தி இருக்கு. அப்படி இருந்தாலும் இப்படியே லீலைகளை செய்தார். இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. நினைக்கு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு சொல்றார். அந்த சந்தர்ப்பத்துல இந்த ஸ்லோகம் மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வயம்பு மனு துருவ மகாராஜருக்கு உபதேசம் செய்யும் பொழுது அப்பையும் இந்த ஸ்லோகம் மேற்கோள் காட்டி சொல்லப்பட்டிருக்கு. பல இடத்துல வருகின்றது. அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். 17. தஸ்மாதிதம் தைவதந்திரம் व्यवस्य भरतर्षभ तस्यानुविहितो नाथा नाथ पाहि प्रजा प्रभो. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆகவே பரத வம்சத்தில் சிறந்தவனே, இவை அனைத்தையும் பகவானின் திட்டப்படியே நடந்துள்ளன என்று நான் நினைக்கிறேன். நினைத்தற்கரிய பகவானின் திட்டத்தை ஏற்று அதை நீ பின்பற்ற வேண்டும். அரசே, இப்பொழுது நிர்வாகத் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நீ அனாதைகளாக கைவிடப்பட்ட பிரஜைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. அதனால பீஷ்மதேவர் சொல்ற, நீங்க தஸ்மாதிதம் தெய்வதந்திரம் யவஸ்ய பரத ரிஷப பரத குணத்தில் தோன்றியவர்களில் சிறந்தவரே அப்படின்னு அழைக்கின்றார். பிரபோ அப்படின்னு இன்னொரு வார்த்தையை உபயோகப்படுத்தி அழைக்கின்றார். ஓ தலைவரே. நாத பிரபோ பரத ரிஷப அப்படின்னு 3 வார்த்தைகளை உபயோகப்படுத்தி யுதிஷ்டிரரை அழைக்கின்றார். தஸ்மாத் ஆகையால், வியவஸ்ய இதம் தெய்வதந்திரம் ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துள்ள இந்த எல்லா சம்பவங்களும் இது எல்லாம் கிருஷ்ணரால்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை புரிந்து கொண்டு தஸ்யானு விஹிதோ நாதபாகி பிரஜா பிரபு, வெறும் அந்த கிருஷ்ணரிடத்தில் சரணடையுங்கள், அந்த கிருஷ்ணரையே பின்பற்றுங்கள். அந்த கிருஷ்ணருடைய ஆசை என்ன? இந்த ஆதரவற்ற இந்த குடிமகன்களை காப்பாற்ற வேண்டும், இவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும், தர்ம வழியில் வழிநடத்தி செல்ல வேண்டும். இதுதான் கிருஷ்ணருடைய ஆசை. அதனால ஓ யுதிஷ்டிரரே, நீங்கள் இந்த ராஜாவினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த கிருஷ்ணருடைய ஆசையை செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். இங்க இதுலயும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறார், தஸ்மாதிதம் தெய்வதந்திரம். கிருஷ்ணர் ஒரு பக்தருடைய வாழ்க்கையில
சில சமயம் இன்பத்தை கொடுக்கிறார், துன்பத்தை கொடுக்கிறார், அதுல இன்ப துன்பங்களை சேர்த்து கொடுக்கலாம். ஆனா இதற்கான பின் நோக்கம் வந்து இதை நம்மளால புரிந்து கொள்ள முடியலனாலும் நம்ம இதை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னுடைய சேவையை ஆரம்பிப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. முதல்ல நம்ம புரிந்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னுடைய சேவையை ஆரம்பிப்பேன் அப்படின்னு. கிருஷ்ணர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றார். அது உங்களால இப்ப ஏன் புரிந்து கொள்ள, அதனுடைய பின் திட்டம் என்ன, அவருடைய பின் நோக்கம் என்ன, அதை உங்களால புரிந்து கொள்ள முடியலனாலும் பரவாயில்ல. ஆனா கிருஷ்ணருடைய சேவையை நீங்க தொடர்ந்து செய்யுங்கள். கிருஷ்ணருடைய சேவை உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல என்ன சேவை? இந்த ராஜாவினுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சேவையை நீங்க தொடர்ந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த ஆதரவற்ற குடிமகன்களை காப்பாற்றுங்கள். தஸ்யானு விகிதோ அநாத நாத. நாத்த அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. 2வது வார்த்தை நாத்த வந்து அது யுதிஷ்டிரரை அழைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறார். முதல் வார்த்தை வந்து அநாத அப்படிங்கிற வார்த்தை. தஸ்யானு விகிதோ அநாதா. அநாதை அப்படின்னா இந்த அநாதையான ஆதரவற்ற குடிமகன்களை நீங்கள் வந்து ராஜாவினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு காப்பாற்றுங்கள், அவர்களை சரியான வழியில் எடுத்து சொல்லுங்கள். இதுதான் கிருஷ்ணர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சேவை. கிருஷ்ணர் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தார், அதை உங்களால புரிந்து கொள்ள முடியலனாலும் இந்த கிருஷ்ணருடைய சேவையை நீங்க தொடர்ந்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். அதனால இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு சில வருடங்கள் முன்னாடி 2020 5 வருஷம் முன்னாடி பாம்பேல ஒரு தடவை இந்த கோவர்தன் ஈகோ வில்லேஜ்ல அப்ப ஒரு நல்ல ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர், இந்த ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட், ஆயுர்வேதிக் மருத்துவமனையை வந்து பெரிதுபடுத்துவதற்காக நல்ல பிளான் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆயுர்வேதிக் பக்தர் டாக்டர் நியமித்திருந்தாங்க. அது அவருடைய அந்த ஆயுர்வேத மருத்துவருடைய அவரை சார்ந்துதான் அந்த ஆயுர்வேத மருத்துவமனையே இருந்தது. அவர் அவ்வளவு ஒரு திறமை வாய்ந்த டாக்டர். அவ்வளவு பெரிய பிளான் போட்டிருந்தாங்க. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதத்துல எந்த நாள் அந்த பிளான் போட்டு பூஜையெல்லாம் போட்டிருந்தாங்க, அதே நாள் ராத்திரியில திடீர்னு ஒரு விபத்துல வந்து அவர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தாரு. திடீர்னு அவருடைய அந்த வண்டி வந்து கவிழ்ந்து அவர் வந்து திடீர்னு காலமாயிட்டார். அது அப்படிப்பட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்ப அதை பத்தி ஏன் இப்படி நடந்தது, இவ்வளவு ஒரு நல்ல பக்தர் திடீர்னு இப்படி வந்து காலமாயிட்டாரே அப்படின்னு அதை பத்தி ராதநாத் மகாராஜர்கிட்ட சில பக்தர்கள் கேட்டாங்க. அப்ப மகாராஜர் சொன்னார், கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்கார், கௌந்தைய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷ்யதி. என்னுடைய பக்தர் எப்பொழுதும் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி இருக்கின்றார். நம்ம அந்த வாக்கியத்தின் மேல கட்டாயம் நம்மளுடைய நம்பிக்கை இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன் வந்து இவருக்கு திடீர்னு மரணத்தை கொடுத்துள்ளார், இதை நான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைச்சேங்கன்னா, நான் எல்லாவற்றையும் நான் துல்லியமாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேங்கன்னா அந்த மனப்பான்மை சரியான மனப்பான்மை கிடையாது. சில சமயம் நம்ம எல்லாவற்றையும் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணர் ஏன் இப்படிப்பட்ட திடீர்னு மரணத்தை கொடுத்தார் இவ்வளவு சின்ன வயசுல, இதை நான் கட்டாயம் புரிந்து கொள்ளே தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட மனப்பான்மை, அப்படிப்பட்ட ஆசை, அதுவும் ஒரு தவறான ஆசை. நீங்க வந்து அப்படிப்பட்ட ஆசை எப்படிப்பட்ட ஆசைன்னா, நான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன், சர்வஜனாக ஆக விரும்புகின்றேன், அப்படிப்பட்ட ஆசை. அப்படின்னா நம்ம பகவானுடைய ஸ்தானத்தை வந்து ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோம், அப்படிப்பட்ட ஆசை. அதனால பல சமயத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது.
கிருஷ்ணர் சொல்லியிருக்கிற பக்தர்கள் கட்டாயம் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு அது கிருஷ்ணருடைய வாக்கியம். அந்த வாக்கியத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்துக்கொண்டு நம்மளுடைய சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த கிருஷ்ணர் மேல அவர் மேல சந்தேகப்படாமல், ஏன் இந்த பக்தருடைய வாழ்க்கையில இவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்காரு, அப்ப கிருஷ்ணருடைய வாக்கியங்கள்லாம் பொய்யானது அப்படின்னு நினைச்சு அந்த கிருஷ்ணருடைய வாக்கியங்கள் மேல சந்தேகப்படாம இருந்தீங்கன்னா, சந்தேகப்படாமல் அந்த கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கையை வைத்திருந்தீங்கன்னா, கட்டாயம் காலப்போக்குல கிருஷ்ணர் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள முழு சந்தேகத்தை நீக்கி விடுவார். அதனால நம்ம கிருஷ்ணருடைய திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயத்தில் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் அவருடைய ஆசையை செயல்படுத்த வேண்டும். அவருடைய ஆசைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் பிரபுபாதரும் தன்னுடைய பொருளுரையில் எழுதுறார். பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, எப்படி ஒரு வீட்டுல மருமகளுக்கு ஒரு அம்மா தன்னுடைய மகள் மூலமாக பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. மகள் கிட்ட நீங்க இப்படி சமையல் செய்யணும், இப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படி சொல்லி அதன் மூலமாக மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதே மாதிரி பகவான் இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்களுக்கு தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கை மூலமாக நம்மளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பக்தர்களுக்கு எதுவும் புதுசாக கத்துக்கொள்ள வேண்டிய எந்த விஷயமே இல்லை. பக்தர்களுக்கு நேரடியாக கிருஷ்ணர் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தை, நேரடியாக பக்தர்களுக்கு கிருஷ்ணர் ஆலோசனை கொடுக்கின்றார். ஆனா பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் மூலமாக பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார். எப்படி கிருஷ்ணர் பகவத்கீதை அர்ஜுனர் மூலமாக உலகத்துக்கு கொடுத்தார். ஒரு பக்தருடைய கடமை என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலையும் வருகின்ற கஷ்டத்தை கிருஷ்ணருடைய கருணை அப்படின்னு நினைத்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தத்தேனு கம்பாம் சுசமீக்ஷமானோ குஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் 10.14.8. பாண்டவர்களுக்கு பீஷ்மதேவர் சொல்றார், நீங்க இந்த ராஜ்யத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இப்ப எல்லா குடிமகன்களும் அனாதையாக இருக்கின்றார்கள். உங்களை போன்ற ஒரு தூய பக்தர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாருன்னா அந்த குடிமகன்களை சரியான வழியில கொண்டு போகலாம். அதனால பிரபுபாதர் எழுதுற ஒரு தூய பக்தர் கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டுள்ள அந்த கஷ்டங்களையும் கூட ஒரு தூய பக்தர் அந்த கஷ்டங்களை கிருஷ்ணருடைய கருணையாகத்தான் ஏற்றுக்கொள்கின்றார். கிருஷ்ணர் உன்னதமான நிலையில இருக்கிறதுனால, அவர் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால, கிருஷ்ணர் ஒருத்தருடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி அல்லது ஒரு வசதியை கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே அவர் காண்பிக்கின்ற கருணை தான். ரெண்டுமே அவர் காண்பிக்கின்ற கருணை தான். பௌதிக நிலையில பார்க்கும் பொழுது கஷ்டத்துக்கும் வசதிக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கிறோம். ஆனா ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது, பௌதிக கண்ணோட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையில வருகின்ற இன்பம் துன்பம் கர்மத்தினால வருகின்றது. அதுக்குள்ள இருக்கின்ற வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஆனா ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது கிருஷ்ணரால கொடுக்கப்படுகின்ற, ஏன்னா பாண்டவர்களுக்கு கர்மத்தினால் இந்த சூழ்நிலைகள் வரல, கிருஷ்ணரால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் ஏற்பட்டது. கிருஷ்ணரால கொடுக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் அது சௌகரியமாக இருந்தாலும் சரி அல்லது கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இரண்டையும் நம்ம இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க கூடாது. இரண்டுமே கிருஷ்ணருடைய கருணை தான். இரண்டுமே கிருஷ்ணருடைய கருணை தான். அதனாலதான் ஒரு தூய பக்தர் அந்த கஷ்டங்களையும் கிருஷ்ணருடைய கருணையாக ஏற்றுக்கொள்கின்றார். இதோடு இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்லோகங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ இந்த பகுதி
பீஷ்ம தேவர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு சொன்ன பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி. இதிலிருந்து பாண்டவர்களுடைய உயர்ந்த அந்த நடத்தை வந்து தெரிய வருகின்றது. ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தாங்க? இதோட முடித்துக் கொள்வோம். ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय, गौर भक्त की जय. हरे कृष्ण.